ஹே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனோட ஃபர்ஸ்ட் மிஷனுக்காக சும்மா டிப்டாப்பாக அவனுடைய புது யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடியாக இருக்கான். நம்ம நெசுக்கோவே நம்ம அண்ணனாடா இது அப்படின்ற மாதிரி பார்க்குறா. இப்போ உரகொடைக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து சாதாரண ட்ரெஸ் கிடையாது, இது ஒரு யூனிக்கான மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்வாட் வந்து பிளாக் கலரில் இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு டீமன்ஸ்ல இருக்கும் அவங்களுடைய ஸ்வாட் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகி நான் பார்த்ததில்ல. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த பிளாக் ஸ்வாட் வச்சிருக்கவங்களால அவ்வளோ சீக்கிரமாக முன்னேற முடியாதான். அதை பற்றியெல்லாம் எனக்கு பெருசாக கவலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நெசுக்கோ ஹியூமனாக மாற்றினா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்புறம் இந்த பாக்ஸ் வச்சுக்கோ, இந்த பாக்ஸ் மூலிமா உன்னால் டே டைம்லையும் ட்ராவல் பண்ண முடியும் நெசுக்கோ கூட அப்படின்னு நம்ம உரக்கொடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இதை நான் ஒரு ஸ்பெஷல் வுட் மூலியமாக செஞ்சுருக்கேன், ஸோ இது அவ்வளோவா வெயிட்டாக இருக்காது அப்படின்னு நம்ம உரக்கடைக்கு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் அதை தூக்கி பார்க்குறான், பெருசாக வெயிட்டாலாம் இல்லை. இப்போ நம்ம ஹீரோ அந்த பாக்ஸை நெசுக்கோ கிட்ட கூட்டிகிட்டு போய் ஹே நெசுக்கோ உள்ளே வந்து உட்கார் அப்படின்னு சொல்கிறா. ஃபஸ்ட்டு நெசுக்கோ தயங்குறா, இருந்தாலும் அப்படியே உள்ளே போய் உட்கார்றா. எதுக்கும் கவலைப்படாத நெசுக்கோ, நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபர்ஸ்ட் மிஷனுக்காக கிளம்புறான். டான்ஜிரோ, இப்போ நீ ஒரு அஃபிஷியலான ஒரு டீமன் ஸ்லேயர், ஸோ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வழி அனுப்பிச்சி விட்றாரு. நம்ம ஹீரோவும் அப்படியே கிளம்பிடுறான். போகிற வழியில் நம்ம ஹீரோ வந்து நெசுக்கோவை கூப்பிட்டு பார்க்குறான். ஆனால் நெசுக்கோ வந்து பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணல, ஏன்னா அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ளே போகிறேன். அங்கே தான் அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இங்கே தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மிஷின் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ அந்த சிட்டிக்குள்ளே போகிறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து பயங்கரமாக அடிபட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி நடந்து வந்துகிட்டு இருக்கான். மக்கள்லாம் அந்த பையனை பார்த்து இந்த பையன் கூட தானே அந்த பொண்ணு போய் காணாமல் போனான், கண்டிப்பாக இந்த பையன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான், இப்போலாம் நிறைய பொண்ணுங்க காணாமல் போகுதுல அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரளி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த ரூமர்ஸ்லாம் கேட்டுட்டு அந்த பையன் கிட்ட போகிறான். டே தம்பி, நேற்று நைட் என்ன நடந்ததோ அது ஒன்று விடாம என்கிட்ட சொல்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, இப்போ அந்த பையனும் அந்த பொண்ணு எங்கே காணாமல் போச்சா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறான். இங்கே தான் அவள் திடீர்னு காணாமல் போயிட்டான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். என்னை யாருமே நம்ப மாட்டாங்க, ஏதோ நான் தான் அவளை ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன எல்லாரும் ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து நான் உன்னை நம்புறேன்டா அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்த ஸ்மெல் பண்ணி அந்த இடத்துல ஒரு டீமன் இருக்குது அப்படின்றத சென்ஸ் பண்ணிடுறான். அந்த பையன் நம்ம ஹீரோ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு யாரா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் வந்து ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறான். ஆக்சுவலாக அந்த பொண்ணு காணாமல் போன உடனே அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் நம்ம பொண்ணை ஏதோ பண்ணியிருக்கான் போல அப்படின்னு சொல்லி அவனை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடிச்சிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணி அந்த டீமன் எங்கே இருக்கோ அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணி போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அந்த மொத்த சிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கான். எல்லாரும் யாரா அவனுங்க வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஈவினிங் ஆயிடுது. அந்த பையன் வந்து ஏன் என்னை யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டே உன்ட்ட எத்தனை தடவை சொல்ல நான் உன்னை நம்புறேன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அப்படியே நைட் ஆயிடுது. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம நாளைக்கு வந்து தேடலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் நைட் ஆகிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன், ஏன்னா அந்த டீமன்ஸ்லாம் நைட் நேரத்தில் தான் வெளியே வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோக்கு அந்த டீமனோட சென்ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வருது. நம்ம ஹீரோ வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்மெல்லை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி போய்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு பெரிய வீடை தான் காமிக்கிறாங்க. அதில் ஒரு அம்மா வந்து அவங்க பொண்ணுங்கிட்ட நைட் நேரத்தில் எங்கேயும் வெளியே போகாது, நிறைய பொண்ணுங்களாம் மர்மமான முறையில் காணாமல் போயிட்டு இருக்காங்க, ஸோ சேஃபாக ரூமுக்கு போய் சேரு அப்படின்னு அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சரிம்மா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது தரையில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஏதோ ஒன்று அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுது. அந்த பொண்ணு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படியே தூங்க கிளம்பிடுறா. காணாமல் போனவங்களுக்குலாம் ஒன்றே ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணை நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ அந்த பிளாக் ஹோல் இருக்குல்ல, அது அப்படியே அந்த பொண்ணோட பெட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சூழ்ந்துருது. இப்போ அந்த பிளாக் ஹோல்லேருந்து அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இழுத்துருது. இதை நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணிடுறான். அந்த டீமன் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டீமனை நோக்கி நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறான். இவன் எப்படி எவ்வளோ ஸ்பீடாக போகிறான் அப்படின்னு அந்த பையன் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ அந்த பில்டிங் மேலெலாம் ஏறி ஓட ஆரம்பிக்கிறான். யாரும் அவன் குரங்கு வேலைலாம் பார்க்குறான் அப்படின்னு அந்த பையன் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்து அந்த டீமன் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ அட்டாக் மோடுக்கு ரெடியாக வரான். அந்த டீமனோட ஸ்மெல் அங்கே ஹெவியாக அடிக்குது. ஆனால் நம்ம ஹீரோவால் அந்த டீமன் நான் பார்க்க முடியல. ஒருவேளை அந்த டீமன் தரைக்கு அடியில் இருக்குமா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ ஒரு இடத்த பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஸ்வாடை வச்சு குத்துறான். இப்போ அந்த டீமனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரையிலேருந்து வெளியில் வருது. இப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுறான். அந்த டீமன் வந்து ஒரு ஸ்பெஷல் டீமன் ஹார்ட்டை யூஸ் பண்ணி தான் இப்படிலாம் பண்ணுது. மற்ற பொண்ணுங்களாம் எங்கே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா கிரட்ஜ் படத்தில் ஒரு பேய் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாயில சத்தம் போடுது. இப்போ திருப்பி அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணுக்கடியில் போயிடுது. அந்த பையனும் எல்லாத்தையும் பார்க்குறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு நீ இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல அந்த டீமனை தேடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுடைய ஸ்மெல்லிங் சென்ஸை வச்சு கரெக்டாக அந்த டீமனை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போகும்போது திடீர்னு பார்த்தா தரையிலேருந்து 3 டீமன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வருது. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வாட்டர் பிரீதிங் யூஸ் பண்ணி அந்த 3 டீமனையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை தான் காமிக்கிறாங்க. நம்ம உரக்கொடைக்கு வந்து ஹீரோ கிட்ட இந்த உலகத்தில் என்ன தான் ஏகப்பட்ட டீமன்ஸ் இருந்தாலும்
இந்த உலகத்திலே ஒரே ஒரு டீமனால் மட்டும்தான் ஹியூமன்ஸை டீமனாக மாற்ற முடியும். அண்ட் அவனுடைய பேர் வந்து மூசான் கிபுட்சுஜி அப்படின்னு நம்ம உரோகோடாக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் அவன் தான் எல்லா டீமன்ஸ்க்குமே தலைவன். அவன் தான் உன் குடும்பத்தை அழிச்சு நெஸ்கோவை டீமனாக மாற்றிருக்கான். அவன் தான் உன்னோட மெயின் எதிரி அப்படின்னு நம்ம உரோகோடாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்ல, இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஏர்லேயே அட்டாக் பண்ணதுனால அந்த டீமன்ஸோட தலையை வெட்ட முடியல. இதுங்க கண்டிப்பாக 3 டீமன்ஸ் கிடையாது, கண்டிப்பாக மிச்ச 2 வந்து க்ளோனாக தான் இருக்கணும். அப்படின்னா நான் ஒரிஜினல் ஒன்று வெட்டினா தான் மிச்சது சாவுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கெஸ் பண்ணுறான். அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக மூவ் ஆகுது. நம்ம ஹீரோவால் ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஏன்னா அந்த 2 பேரையும் காப்பாற்றணும், ப்ளஸ் இந்த டீமன்ஸ் கூடயும் சண்டை போடணும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஹீரோவால் கரெக்டாக அந்த டீமனோட தலையை வெட்ட முடியல. ஏன்னா அது அங்கிட்டும் இங்கிட்டுமா போய்கிட்டு இருக்குது. அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா டே ஒழுங்காக அந்த பொண்ணை கூட்டுறான், நான் இன்னைக்கு சாப்பிடவே இல்லை அப்படின்னு அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இப்போ இன்னொரு டீமன் வெளியே வந்து எனக்கு பெருசாக பசிக்கல, நான் டேஸ்ட்காக தான் அந்த பொண்ணை வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த டீமன் வந்து ஆனால் எனக்கு பசிக்குதே அப்படின்னு சொல்லி இப்போ அந்த 2 டீமன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ அந்த பையன் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டை என்ன பண்ண, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ சாரி தம்பி, இதில் அந்த பொண்ணோட பொருள் இருக்கான்னு பாரு, இதில் இருந்ததுன்னா சாரிப்பா அந்த பொண்ணை நான் இப்போ சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அந்த பையனும் பார்க்குறான், அந்த பொண்ணோட ரிப்பன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. ஸோ அவன் புரிஞ்சுக்கிறான் இந்த டீமன்ஸ் வந்து அந்த பொண்ணை சாப்பிட்ருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ஹீரோ வந்து என் ஃபேமிலி செத்த மாதிரி நான் யாரையும் சாவ விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி இப்போ செம கடுப்பாக அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ என்ன தான் ஸ்பீடாக இருந்தாலும் அதுங்களுக்கு ஈக்குவலாக நம்ம ஹீரோவால் சண்டை போட முடியல. அதுங்க வர செவுத்து வழியெல்லாம் அட்டாக் பண்ணுதுங்க. இப்போ ஒரு டீமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பின்னாடி வழியாக அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம நெசுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமனை வந்து அடிச்சு போட்டுடுறா. இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒரு டீமன் வந்து ஒரு ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்குது. இப்போ அந்த 2 டீமனும் உள்ளே போயிருந்துங்க. நம்ம நெசுக்கோவை பார்த்து அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறான். ஆனால் நம்ம நெசுக்கோ கணுக்கு அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது அவளுடைய தம்பி தங்கச்சி மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக நம்ம உரோகோடாக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெசுக்கோ தூங்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஹியூமன்ஸும் உன்னோடைய ஃபேமிலி தான், டீமன்ஸ் தான் உன்னோட எதிரி, அப்படிப்பட்ட உன் ஃபேமிலி மேலே டீமன்ஸ் கையை வச்சா நீ அந்த டீமன்ஸும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம நெசுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போய் அந்த டீமனை அட்டாக் பண்ணுறா. இப்படியே அந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு இந்த எபிசோடில் ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்குள்ள வீடியோ. அடுத்து புதிய எபிசோடில் பார்க்கலாம். பாய்.